2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம். நம்ம யோசபாத்தை குறித்து நம்ம கடந்த நாட்கள்லையும் பார்த்தோம். யோசபாத்தோடே ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன கிடச்சிச்சின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். யாருக்கா ஞாபகம்? போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அவனுக்கு இம்மானுவேல்ன்ற அந்த தலைப்பில் ஒரு காரியம் பார்த்தோம். யோசபாத்தோடே கர்த்தர் இருந்தனால அவனுக்கு என்ன கிடச்சிச்சின்னு சொல்லி பார்த்தோம். சரி, பரவாயில்ல, ஞாபகம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஐஸ்வர்யமும் கனமும் அவனுக்கு கிடைச்சின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி கூட அது நம்மளோட இது கிடையாது. இன்றைக்கி நம்ம அதே யோசபாத்தோட வாழ்க்கையிலேருந்து தான் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். யோசபாத் அது 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. யோசபாத் 20:12. யோசபாத் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்கே யோசபாத்துக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. 2-3 ராஜாக்கள் அவனுக்கு எதிராக சண்டையிட வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேவாலயத்துக்கு போகிறாங்க. எல்லாரும் தேவாலயத்துக்கு வர சொல்கிறான். யோசபாத் வந்துட்டு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஒரு மிகப்பெரிய யுத்தம் அவங்களுக்கு முன்பாக. அது கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை படிங்க. எத்தனை பேர் அவங்க கூட சண்டைக்கு வந்திருக்கிறாங்க. முதல் 2 வசனம் வாசி. 21-2 வாசிங்க. அம்மோன் புத்திரரும் ஒரு 2-3 ராஜாக்கள் சேர்ந்து இந்த யோசபாத் ராஜாவுக்கு எதிராக யுத்தம் பண்ண வருகிறாங்க. 10ஆவது வசனம் வாசிங்க. 10, 11ஆவது வசனமும் வாசிங்க. இங்கே பாருங்க, அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் அவங்களுக்கு இவங்க ஃபேவர் பண்ணாங்க. அவங்களுக்கு இவங்க ஃபேவர் பண்ணும்போது, ஆனால் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு அவங்க ஃபேவர் பண்ணவே இல்லை. அவங்க அவங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணணும், சண்டை பண்ணணும்னு சொல்லி வராங்க. சோதனை எந்த இடத்துல வரும்னா, எந்த இடத்துல நீங்கள் உங்களோட சுதந்திரம் இருக்கிறோ அந்த இடத்துல தான் சோதனை வரும். சோதனை அவுட் ஆஃப் பாக்ஸில் வராது. உங்களுக்கு ஆண்டவர் சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு காரோ ஒரு ஆசீர்வாதமோ உங்களுக்கு கூட கிடச்சிருக்கும். இல்லை, உங்களோட சுதந்திரத்தில் தான் உங்களுக்கு சோதனை இருக்கும். 11ஆம் வசனம் வாசிங்க. திரும்பவும் 11ஆம் வசனம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்களை துரத்திவிட உங்களோட சோதனை, உங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எந்த இதில் வரும்னா, எந்த இடத்துல வரும்னா உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் தான் வரும். சோதனை உங்கள் ஆசீர்வாதத்தில் தான் இருக்கும். இங்கே இவங்க சுதந்திரித்த அந்த தேசத்தில் தான் இவங்களுக்கு எதிராக இவங்க யாருக்கு ஃபேவர் பண்ணாங்களோ, யாருக்கு நல்லது பண்ணிவிட்டு யார் அப்படியே சண்டை போடாமல் விட்டுட்டு வந்தாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு எதிராக வராங்க. உங்களுக்கு பிரச்சனை உங்களை சோதனையில் தான் வரும். ஆனால் இந்த சோதனையில் வருகிற பிரச்சனையை இந்த யோசபாத் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்மளோட சுதந்திரத்தில் வருகிற பிரச்சனையில் ஆண்டவர் எப்படி நம்மளை விடுதலையாக்க போகிறார் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம். 12ஆம் வசனத்தில் முதல் பகுதி வாசிங்க. 12ஆவது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. போதும். இங்கே இவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. இவங்களுக்கு பெரிய சோதனை வந்துருச்சு, பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் இந்த யோசபாத் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுகிறான். முதல்ல என்ன பண்ணுறான்? ஆண்டவர்கிட்ட முன்னாடி போயிட்டான். ஆண்டவரே முன்னாடி போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு பலன் இல்லைன்னு ஒத்துக்கிறான். ஃபஸ்ட்டு நமக்கு வருகிற சோதனையில் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் பலன் இல்லைன்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியும். எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட போய்ட்டு, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ காசு இருக்குது, ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஒரு பணத்தை வந்துருச்சு, ஆண்டவரே என்கிட்ட ஒரு 10,000 ரூபா ஏற்கனவே இருக்குது, ஆண்டவரே நீங்கள் ஒரு 90,000 மட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் 1 லட்சத்தை மீட் அவுட் பண்ணிடுறோம், 1 லட்சம் மீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு சஜஷன் கொடுக்குறவர்களாக பலனோடு ஆண்டவர்கிட்ட போனால் ஆண்டவர் பலன் கொடுக்க முடியாது. நீங்கள் பலன் இல்லாமல் போகும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள்
சோதனையின் நடுவில் இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் காரியம், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்தில் பார்த்துங்க, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, ஆண்டவரே எனக்கு பலன். இதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு ராஜா ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. ஒரு 2 அதிகாரத்துக்கு முன்னாடி 14ஆம் அதிகாரத்தில் பாடுங்களேன். 14-11 வாசிங்க யாராவது. 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய ஆசா கூப்பிட்றான். ஆசாக்கு முன்பாக இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. 3 ராஜாக்கள் சேர்ந்து அவனுக்கு எதிராக சண்டை போட வராங்க. அப்போ ஆசாவோட ஜெபம் எப்படி இருக்கு பாருங்களேன். கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காக, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், உங்களுக்கு லேசான காரியம். இந்த ஆசை எப்படி ஜெபம் பண்ற, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, இருக்கோ இல்லை எனக்கு பலன் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். ஃபர்ஸ்ட் அவன் சரண்டர் ஆயிடுறான். ஆசா ராஜா, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை. இங்கே யோசபாத் ராஜா, ஆண்டவர் உங்களோட சோதனையில் நீங்கள் ஜெயம் கொள்ளணும்னா நீங்கள் முதலாவது பண்ண வேண்டியது பலன் இல்லைன்னு சொல்லணும். அல்லேலூயா. இதே செய்தியை நான் ஒரு தடவை கேர்சலில் பேசும்போது கொஞ்சம் வேறு விதமாக அந்த இடத்துல நாங்கள் பேசியிருந்தோம். அந்த இடத்துல நான் சொன்னேன், ஒருவேளை சண்டையில் கிளியாத சட்டை இருக்கா? சண்டைன்னு வந்தால் சட்டை கிளியணும், கரெக்டாக? சட்டை கிளியாத சண்டை கிடையாது. ஆனால் இங்கே சட்டையே கிளியாமல் சண்டை போடுறாங்க. முதலாவது ஆண்டவர் என்ன பண்ண சொல்கிறாரு, நீ உன்னுடைய சோதனையில் நீ ஜெயம் பெறணும்னா முதலாவது நீ பலன் இல்லைன்னு ஒத்துக்கணும். ஏன்ட்ட பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும். அப்போ தான் தேவ பலன் உங்களை நிரப்ப முடியும். தேவன் தன்னோட பலன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்கள் பலன் இல்லைன்னு ஒத்துக்கும் போது. அல்லேலூயா. அதை 12ஆம் இதான் முதல் காரியம். நீங்கள் சோதனையில் ஜெயம் கொள்ளணும்னா பலன் இல்லைன்னு ஒத்துக்கோங்க. 2வது காரியம் பாருங்கள், அதே வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 12வது வசனம். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. பலன் இல்லைன்னு சொல்லணும், 2வது தெரியலன்னு சொல்லணும். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவருக்கு சஜஷன் கொடுக்குறவர்களாக, ஆண்டவரே இதை இப்படி பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு சோதனையில் ஜெய வேணும்னா தெரியலேன்னு சொல்லணும். பக்கத்து உள்ளவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட நான் சொல்ல வரல. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகும்போது, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலை அப்படின்னு சொல்லணும். பலன் இல்லைன்னு சொல்லணும். 2வது எனக்கு தெரியலைன்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு சோதனையிலேருந்து ஜெயிக்க பலன் கொடுப்பார். அல்லேலூயா. இங்கே பாருங்களேன், 10வது வசனத்தில் 2வது பகுதியில் இப்படி போட்டிருக்கிறது, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்போ நீங்கள் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? தெரியலேன்னு சொல்லணும். பலன் இல்லைன்னு சொல்லணும். அடுத்து தெரியலேன்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியும். அல்லேலூயா. எல்லா நான் முதலே சொன்ன மாதிரிக்கே நம்மளோட சுதந்திரத்தில் சோதனை வரும். அந்த சோதனையில் ஜெயிக்கிறதுக்கு முதலாவது நம்ம பலன் இல்லைன்னு சொல்லணும். 2வது நமக்கு தெரியலேன்னு சொல்லணும். பலன் இல்லை. இது எல்லாமே ஆச்சரியமாக தான் இருக்கும். இந்த யோசபாத் ஜெபம் வித்தியாசமாக இருக்கும். அவன் ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் சண்டை போட போகிறோம், எங்களுக்கு கூட வாங்க, எனக்கு நல்ல காலாட்படைகளை கொடுங்க அப்படி ஜெபிக்கலை. யோசபாத் புரிந்துக்கிட்டான், நான் என்கிட்ட பலன் இல்லை. அவன்கிட்டையும் ஒரு இராணுவம் இருக்குது. நீங்கள் மேலே படிக்கும்போது அவன்கிட்ட ஒரு பெரிய இராணுவம் இருக்குது. ஆனால் இராணுவத்தோட பலத்தை அவன் நம்பலை. அவன் தன்னோட இராணுவத்தோட பலத்தை நம்பலை. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறான்? எனக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறான். ஒருவேளை ஞானவான்கள் நல்ல பிளான் பண்ணி எதிரி எப்படியெல்லாம் தாக்கணும்னு திட்டம் போடக்கூடிய ஆட்கள் இருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? தெரியல அப்படின்றான். எப்படி போய் சண்டை போடுன்னு தெரியல அப்படின்றான். இன்றைக்கி உங்கள் சோதனையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் முதலாவது பலன் இல்லைன்னு சொல்லும்போது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கடைசி காரியம் 3வது அதே வசனத்தில் 3வது காரியமும் இருக்குது பாருங்களேன். ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. வச்ச கண்ணை எடுக்கக்கூடாது ஆண்டவர் மேலே. இந்த யோசபாத் பண்ண 3வது விஷயம்,
பலன் இல்லைன்றான், தெரியலேன்றான். மூணாவது என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்படியே ஆண்டவரே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவன் கண்ணு வந்து ஆண்டவர் மேலே இருக்கான். தேவாலயத்தில் போய் அவங்களோட ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆண்டவரே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை உலக வழக்கின்படி இது வந்து முட்டாள்தனமாக இருக்கும். வெளியில் வந்து சண்டைக்கு வந்து ஒரு பெருங்கூட்டம் வந்துட்டுருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? தேவாலயத்துக்குள்ளே இருந்து ஆண்டவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் பிரச்சனையில் நீங்கள் ஆண்டவரையே நோக்கி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கண் அங்கங்கே திரும்பிச்சுன்னா ஒருவேளை தோல்வி கிடச்சிருக்கும். அவங்க ஆண்டவரையே பார்த்து கொண்டு இருந்தனால என்ன நடக்குது பாருங்களேன். 10வது வசனம் வாசிங்க. இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் 15வது வசனம் 15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். வார்த்தை வருது, ஆண்டவருடைய வார்த்தை வருது. அவன் பலன் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம், எனக்கு தெரியலேன்னு சொன்னதுக்கப்புறம், அவன் கண்ணை வந்து ஆண்டவர் மேலே, ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன வார்த்தை வருது பாருங்களேன். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயப்படாமலும் அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படாத, கலங்காத என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆண்டவர் பயப்படாத, கலங்காதன்னு சொல்லுகிறாரு. ரெண்டாவது வந்து இந்த யுத்தம் நீ சண்டை போட போகிறதில்ல, நான் சண்டை போட போகிறேன்றாரு ஆண்டவர். 17வது வசனம் வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். நீங்க சும்மா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர், நீங்க சும்மா உட்காந்துட்டு சேர் போட்டு, நல்ல ஈச்சேர் மாதிரி நல்ல ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு ஆண்டவர் பண்ண போகிறத நீங்கள் பாருங்கள் அப்படின்றார். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். நான் கொடுக்க போகிற விக்ட்ரியை நீ பாரு அப்படின்றார். அதை தான் அவங்க பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். தொடர்ந்து வாசிங்க. 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வந்து சும்மா இரு, நான் உனக்கு கொடுக்க போகிற ரட்சிப்பை நீ பார்க்க போகிற அப்படின்னோடனே ஆள் வந்து அவனோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறான். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீரர்கள் நின்னாங்க, சண்டை போடக்கூடிய வீரர்கள் நின்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை அனுப்புகிறான், பாடுகிறவர்களை போய் நிறுத்துறான். ஏன்னா நமக்கு தான் வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பாடுறவங்களை போய் முன்னாடி போய் நிறுத்து. என்ன பாடுறாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடிட்டே இருக்கிறாங்க, பாடி ஆராதிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு முன்பாக அன்னை சொன்ன மாதிரிக்க ஒரு பிரச்சனை வந்தோடனே எப்படி பிரியாணி ஒரு மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் சாப்பிட்டாங்களோ, ஒரு பெரிய பிரச்சனைக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆண்டவர் துதிக்க போகிறோம், பாட்டு பாடி மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். என்ன நடக்குது? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. 22வது வசனம் முதல் பாதி. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது கடைசி பகுதி வாருங்க. அதே வசனத்தில் ஒருவரை விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவங்க பாடி துதி செய்ய ஆரம்பித்த போது எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். உங்களோட சோதனையில் நீங்கள் ஜெயம் பெறணும்னா, நீங்கள் பலன் இல்லைன்னு சொல்லும்போது, தெரியலைன்னு சொல்லும்போது, அவரையே பார்த்து கொண்டிருக்கும்போது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீங்க. நீங்கள் வெற்றியை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருப்போம். சில விஷயங்களில் ஆண்டவர் கையில் நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்டோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்மளை ஒரு சேர் போட்டு அழகாக ராஜா மாதிரி உட்கார வச்சுட்டு அவரோட வெற்றியை பார்க்க செய்வார் நம்மளை. அவர் எப்படி, நான் எப்படி சண்டை போடுறேன், எப்படி உனக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்க செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா.
ஒருவேளை இந்த நாளில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம போயிட்டுருக்கலாம். எப்படி நம்மளோட சோதனையில் எப்படி ஜெயத்தை பெறுறது, ஐயோ சோதனை, என்னோடய சோதனையில் எப்படி நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் ஒரு ஈஸியான ஒரு வழியை சொல்கிறாரு. நீ அவர்கிட்ட போய் பலன் இல்லைன்னு போய் சரண்டர் ஆயிரு. நான் மனுஷன்கிட்ட போய் சரண்டர் ஆகலை. இந்த யோசபாத்தும் இந்த ஆசா ராஜாவும் என்ன பண்ணுறாங்க, மனுஷன்கிட்ட போய் விழலை. அதற்கு பதிலாக யார்கிட்ட போய் விழுகிறாங்க, ஆண்டவரே பலம் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுகிறாங்க. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பலன் இல்லைன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியலப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியலேன்னு சொல்லும்போது, உங்கள் கண்களை அவரையே நீங்கள் வைத்து பார்த்து கொண்டிருக்கும்போது, நீங்கள் துதிக்க 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 எதிரி விழுந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் கூட ஒருவேளை நீங்கள் எந்த சோதனையின் பாதையில் நடந்துகிட்ருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் உங்கள் சோதனையில் ஜெயம் கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான சோதனையில் நம்ம போயிட்டுருப்போம். அது இயர்ஸாக இருக்கலாம், டேஸாக இருக்கலாம், மந்த்ஸாக இருக்கலாம், மாதங்களாக நீங்கள் கடந்து போயிட்டுருக்கலாம், வருடங்களாக நீங்கள் அந்த பிரச்சனையில் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு 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 செய்தி என்னென்னா, நம்ம அவர்கிட்ட போய் பலன் இல்லைன்னு சொல்லணும். ஆண்டவரே எனக்கு பலன் இல்லைப்பா, ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, நான் உங்களையே பார்த்துட்ருக்க போகிறேன்ப்பா. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், டோன்ட் மைண்ட் வாட் பீப்புள் சே. எனக்கு சண்டே ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த ஒரு பாட்டு இன்னும் என் மைண்டில் அது ஓடிட்டே இருக்கு. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், டோன்ட் மைண்ட் வாட் பீப்புள் சே. மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. உங்களுடைய கண்ணை அவரே மேலேயே வச்சிட்ருக்கேங்க. அவர் செய்வார் உங்களுக்காக. அவர் உங்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் தேவனுடையது. நீங்க அமர்ந்திருந்து அவர் உங்களுக்கு செய்ய போற ரட்சிப்பை பாருங்க. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு அப்படி தான் பண்ண போகிறார். உங்கள் இருதயத்தின் மேலே கை வச்சுக்கோங்க. நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, நான் இந்த சோதனையிலலாம் கடந்துட்டுருக்கேன். ஆண்டவரே எனக்கு பலன் இல்லைப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் பண்ண தோணுது, உங்கள் மேலே என் கண்ணையே வச்சிட்ருக்க போகிறேன். ஆண்டவரே ஐ டோன்ட் நோ வாட் டு டூ, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ் மை ஐஸ் ஆன் யூ. உங்கள் மேலே என் கண்ணை நான் பதிக்க போகிறேன். ஆண்டவரே பார்த்துட்டே இருக்க போகிறேன். ஆண்டவரே உங்களை புகழ்ந்து பாடிட்டே இருக்க போகிறேன். உங்களுடைய வேத வசனங்களை ஆண்டவரைப்பா கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஆண்டவரே நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுகிறத நான் பார்க்க போகிறேன். ஆண்டவரே எப்படி நீங்கள் ஃபைட் பண்ணி எனக்கு வெற்றியை வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் நீங்கள் வெற்றி கொடுக்குற நாள், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறீங்க. எங்கள் சபை மக்கள் இந்த வாரத்தில் நிறைய சோதனைக்குள்ளே போவாங்க. சோதனை வராதுன்னு இல்லை, கண்டிப்பாக சோதனை வரும். ஆனால் சோதனையில் தாங்கக்கூடிய பலன் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஆண்டவரே எங்கள் சபை மக்களுக்கு எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. ஆண்டவரே நாங்கள் பண்ண போகிறோம். எங்கள் சோதனையில் ஜெயம் வருவதற்கு நாங்கள் பலன் இல்லைன்னு சொல்ல போகிறோம், தெரியலேன்னு சொல்ல போகிறோம், உங்களையே பார்த்து கொண்டிருக்க போகிறோம். ஆண்டவரே இந்த சண்டையில் எங்கள் சட்டை கிளியாத. ஆண்டவரே எங்கள் பிசாசு எங்களுக்கு எதிராக சண்டை போட வருகிறான். இந்த சண்டையில் எங்கள் சட்டை கிளியாது. ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நின்று எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுவீங்க. ஆண்டவரே அப்படியே நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.